இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனநிலைமையை நீங்கள் நன்றாய் சோதித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தேசத்துல நம்முடைய சரீரங்களை அடிக்கடி நாம் சோதித்து நாம் பார்க்கிறோம். இந்த டயபெட்டிஸ், சக்கரை வியாதி, பிபி, சுகர், இப்படிப்பட்ட பலவீனங்கள் உடையவர்கள் பாருங்க, அதை நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்காக எப்பவுமே என்ன செய்வோம், நம்ம அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதை சோதித்து பார்த்து கொண்டே இருப்போம். அது அதிகமா இருக்கா, குறைவா இருக்கா, இல்ல கரெக்டா இருக்கா என்பதை குறித்து நம்ம அதை சோதித்து பார்த்து கொண்டே நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலர் எந்த பலவீனம் வியாதி இருந்தால் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த பிரச்சனை அப்பப்போ சோதனை பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டா இருக்கா, சரியா இருக்கா அப்படின்னு அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் பாருங்க, சிலருக்கு எந்த வியாதியுமே இருக்காது, எந்த பலவீனம் இருக்காது, ஆனா வயசாயிருச்சு, சரி இருந்தாலும் நம்ம சரீரத்தை ஒரு ஃபுல் பாடி செக்அப் நம்ம பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பாடி செக்அப் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. இப்படியெல்லாம் இந்த அழிந்து போகிற சரீரத்தை நாம் எவ்வளவாக சோதித்து பார்க்கிறோமே. நாம் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நம்முடைய மனநிலையை சோதித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய மனநிலையை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், எதற்காக நாம் சோதித்து பார்க்க வேண்டும், நம்முடைய மனநிலை எதற்காக சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த வசனத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது, நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்மை நாம் நிதானித்து சோதித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு நியாய தீர்ப்பு ஒன்று இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று இல்லை. நியாய தீர்ப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான். நியாய தீர்ப்பு என்பது இயேசுவை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்கு தான். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆனால் நாம் கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நாம் ஞானஸ்நானம் எடுத்தும், நாம் சபைக்கு வந்தும், கிறிஸ்துவை உடையவர்களாய் இல்லாமல் நாம் கிறிஸ்துவை விட்டு விலகினவர்களாய் இருந்தால், பெயருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்களாய் இருந்து கிறிஸ்து நமக்குள்ள இல்லாமல் கிறிஸ்துவை விட்டு நாம் தூர போயிருந்தால் நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. யார் கிறிஸ்துவ உடையவர்களா இருக்கிறார்களோ, ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அப்படி நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், அவரோடு கூட நாம் இணைந்து அந்த சிலுவையோடு கூட நாம் இணைந்து இருப்போம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு ஒன்று நமக்கு இல்லை. ஆனால் சிலுவை விட்டு தூர நம்முடைய சிலுவையை சுமக்காமல் இயேசுவை பின்பற்றாமல் நாம் பெயருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் என்று கொண்டிருந்தால் நிச்சயம் நமக்கு நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், சோதித்து அறிஞ்சு சரியா நம்மளை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சரியா மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நாம் நியாய தீர்க்கப்படும். ஆனா கணக்கு எல்லாரையும் ஆண்டவர் கேட்பார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் செய்வார், கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனோடு கூட நான் வரேன்னு சொல்லி இருக்கிறார். பலன் என்னோடு கூட வருகிறது. நம்முடைய கிரியை எப்படி இருக்குதோ, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, தேவன் அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். ஏற்ற கணக்குகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் நம்மை நாமே நிதானித்தருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்கள் மனநிலையை சோதித்து பாருங்கள். ஆமென். பாருங்க, இன்னைக்கு வேதத்தில் இருந்து ஒரு 4 நபர்களை வைத்து அவர்களுடைய மனநிலைமையும் நம்முடைய மனநிலைமையும்
எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஒப்பிட்டு சற்று நாம் சோதித்து பார்க்கலாம். வேதத்தில் காணப்பட்ட, வேதம் சொல்லுகிறபடி இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மனநிலை நமக்கு தான் தெரியும். நம்முடைய எண்ணமும் நம்முடைய இருதயமும் நம்மை தவிர இந்த உலகத்தில் வேற யாருக்குமே தெரியாது. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, நம்முடைய மனநிலை, நம்முடைய யோசனை எப்படி இருக்குதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே இன்னைக்கு நீங்களே உங்களை சோதித்து பார்க்க போகிறோம். நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, முதலாவது கோராகின் புத்திரர் மற்றும் தாவீதினுடைய மனநிலைய நம்மோடு கூட நம்முடைய மனநிலைமையோடு கூட சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த கோராகின் புத்திரர் எப்படிப்பட்டவர்? இந்த கோராகின் புத்திரர் தாவீதினுடைய மனநிலை எப்படியா இருந்தது? அவருடைய மனநிலை எப்படியா இருக்கிறது? இந்த கோராகின் புத்திரரை குறித்து சற்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் யார் அப்படின்னு நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுப்போம். இந்த கோராகின் புத்திரர் யார் அப்படின்னா, லேவி குடும்பத்தை சார்ந்தவர். முதல் லேவியானவர், முதல் லேவி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியனை சார்ந்தவர். அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களை தேவன் தேவாலயத்தின் பணிவிடை செய்வதற்காக வைத்தார்கள். அதிலே ஒரு சிலரை தெரிந்தெடுத்து பிரதான ஆசாரியராய் தேவன் நியமித்தார். அதுல முதல் தேவனால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியன் தான் இந்த ஆரோன். ஆரோனுடைய பேரன் தான் யாருன்னா இந்த கோராகு. இந்த ஆரோனுடைய பேரன் தான் யாரு? கோராகு. இவரும் ஆரோன் பிரதான ஆசாரியனாக தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி கொன்பதாக தேவனுடைய கூடாரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது தேவாலயத்தினுடைய பணிவிடைகளை செய்யத்தக்கதாக, அல்லது அந்த பரிசுத்த கூடாரத்தினுடைய பணிவிடைகளை செய்யத்தக்கதாக இந்த லேவியனாகிய இந்த பேரனும் இந்த கோராக எண்ணப்பட்டவனும் இந்த தேவனுடைய பணியை செய்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான். இவர்களும் தேவனுடைய ஆலயத்தில் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கோராகுக்கு சில பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய மனநிலையை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கோராகின் புத்திரர் பாடின பாடல் சங்கீதம் 84 முதல் வசனம் 2வது வசனம். சங்கீதம் 84 முதல் வசனம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது! உம்முடைய ஆலயம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது! உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமாக, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இதுதான் இந்த கோராகின் புத்திரருடைய மனநிலை. என்ன மனநிலை? தேவாலயத்தை குறித்து, தேவனுடைய கூடாரத்தை குறித்து, தேவனுடைய ஆலய பிரகாரங்களின் மேல வாஞ்சையா இருக்கிறாங்க, தாகமா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு தாகம், இதுதான் அவர்களுடைய மனநிலை. இன்றைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இங்க வந்திருக்கிற நம்மவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? சில வேளையில பாருங்க, நமக்கு ஆலயத்துக்கு போனோம், சபைக்கு போனோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, இன்னைக்கு ஆராதனை நடக்குது அப்படின்னு நம்முடைய ஆத்துமா அப்படியே துடிக்கும். ஆனா நம்முடைய சரீரம் ஒத்துழைக்காது, சரீர பலவீனமா இருக்கும். சில வேளையில நம்முடைய சரீரம் ரொம்ப உற்சாகமா இருக்கும், சரீரம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆனா நம்முடைய ஆத்துமா ஒத்து போகாது. சபைக்கு என்ன போணுமா அப்படின்னு சொல்லி இருந்துருவோம். இங்க இந்த கோராகி புத்திரருடைய மனநிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் எப்படி இருக்கிறேன்,
நான் வாஞ்சையுமா இருக்கிறேன், தவணுமா இருக்கிறேன். நான் தாகத்தோடு வாஞ்சையோடு கூட தவணுமான தாகத்தோடு இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது என் மாம்சமும் கூட கம்பீரமா சத்தத்தோடு ஆண்டவரை துதிக்க புறப்படுது. இன்னைக்கு நம்முடைய மனநிலை, உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்குது? நீங்க எப்படி தாகத்தோடு இன்னைக்கு வந்தீங்களா ஆலயத்துக்கு? எத்தனை பேர் நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தாகத்தோடு வந்தீங்க என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மனநிலை இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் உண்மையிலேயே ஆர்வமா வந்தேனா, வாஞ்சியோடு தான் வந்தேனா, அல்லது நான் ஒரு கிறிஸ்தவனாச்சே, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டனே, இன்னைக்கு சபைக்கு போகணுமே அப்படின்னு கடமைக்காக நான் வந்தேனா? நான் கடமைக்காக வந்தேனா அல்லது நான் கர்த்தரை துதிப்பதற்காக வந்தேனா? வாஞ்சியோடு வந்தேனா, தாகத்தோடு வந்தேனா? எங்க அம்மா எங்க அப்பா கிளம்பு கிளம்பு கிளம்பு, டைம் ஆகுது, சர்ச்சுக்கு போ, அறிவில்லையாடா அப்படின்னு திட்டி என கிளப்புறதுனால சே என்னடா இந்த ஆளு சும்மா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு வந்தேனா? உங்க மனநிலை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க? சில பெற்றோர்களை பாருங்க, பிள்ளைங்க ஏன்பா இப்படி பண்றீங்க, ஏமா இப்படி பண்றீங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் குளிங்க, கிளம்புங்க, சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க டார்ச்சர் பண்ணி 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 கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருப்போம். உங்க மனநிலை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எப்படி வந்தீங்க? வாஞ்சையோடும் தாகத்தோடு வந்தீங்களா அல்லது எப்படி வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் துதி ஆராதனைக்கு வந்தீங்க? எத்தனை பேர் பாடல் ஆராதனைக்கு வந்தீங்க? இந்த கோராகின் புத்திரர் இத பாட்டாதான் பாடுறாங்க. எத்தனை பேர் பாடல் துதி ஆராதனைக்கு வந்தீங்க? அல்லது எத்தனை பேர் இப்பதான் பாஸ்டர் ஜெபம் தொடங்கி இருப்பார், இப்பதான் ஒரு 2 பாட்டு 3 பாட்டு முடிஞ்சிருக்கும், துதி ஆராதனை படம் நடந்துட்டு இருக்கும், பிரசங்கத்துக்கு போயிடலாம், பிரசங்க இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, முடியும் நேரத்தில் கரெக்டா போகும், பாட்டு இப்பதான் போகணும், முன்னாடியே போகணுமா? எத்தனை பேர் இந்த மனநிலைமையில இருக்கிறீங்க? சோதித்து பாருங்க. உங்க மனசை நீங்களே கேளுங்க, சோதித்து பாருங்க. நீங்கள் இன்றைக்கு சோதித்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். அப்ப நம்மை நாம் சோதித்து பாருங்கள், யோசித்து பாருங்க. அப்படி நீங்க வாஞ்சியோடு தாகத்தோடு ஆலயத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் என்பதையும் இந்த கோராகின் புத்திரர் சொல்றாங்க. வாசிக்கலாமா? 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். யாரெல்லாம் அந்த வாஞ்சியோடும் தாகத்தோடு ஆண்டவருக்கு வருகிறீங்களோ தேவ பலன் உங்களிடத்துல வரும். நீங்கள் எல்லாம் பலப்படுவீர்கள். தேவன் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துவார், உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவார், உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவார், உங்கள் எதிர்காலத்தை பலப்படுத்துவார், உங்கள் உழைப்பை பலப்படுத்துவார், உங்கள் வருமானத்தை பலப்படுத்துவார். எதெல்லாம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் பலப்படுத்துவார். வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறவர்களை நீங்கள் வாஞ்சையோடும் தாகத்தோடும் வராமல் கடமைக்காகவும் ஏனோ தானே என்று வந்தால் நீங்கள் எப்படி தேவ பலனினாலே பலப்பட முடியும்? என்ன ஆலயத்துக்கு வரேன், சபைக்கு வரேன், போறேன், நான் பாடுறேனே, இருக்கிறேனே, எல்லாம் தான் செய்யறேனே, நடக்குது. ஐயா, வாஞ்சையும் தாகத்தோடு வந்தாதானே தேவ பலன் நம்மை மூடும், தேவ பலன் நமக்குள்ள உண்டாகும். அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறதே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப கிறிஸ்து நம்மை பலப்படுத்தினாதானே எல்லாத்தையும் செய்ய முடியும். கிறிஸ்து நம்மை பலப்படுத்தாமல், நாம் தேவனில் பலன் கொள்ளாமல் எப்படி இந்த உலகத்தை ஜெயிப்பது? எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது? எப்படி நாம் முன்னேறுவது?
எப்படி உழைப்பது பாருங்கள். இன்னும் அடுத்த 6வது வசனம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து. ஐயா, நீங்க அழுது இந்த வாரம் ஃபுல்லா கண்ணீரோடு இருந்திருக்கலாம், நீங்க பாரப்பட்டு இருந்திருக்கலாம், பல கஷ்டத்தை நீங்க சந்திச்சிருக்கலாம், பல விதமான அவமானங்களை சந்திச்சிருக்கலாம். அந்த அழுகையோடு கூட, அந்த அழுகையின் பள்ளத்தாடோ கூட நீங்க வாஞ்சியோடும் தாகத்தோடு ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை தேவன் உங்களுக்கு ஆலயத்திலிருந்து நீரூற்றா மாட்டி தருவார். அதை அவர் மாற்றி தருவார். இந்த கோராகின் புத்திரருடைய மனநிலைமை அப்படித்தான். ஆண்டவரே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். மழை குளங்களை நிரப்புகிறது போல நீர் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீர். இன்னைக்கு நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது, நீங்கள் செருப்பு போடும் பொழுது, ஆலயத்தில் செருப்பை கழட்டும் பொழுது, வாசல்ல உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? உங்களுடைய ஆர்வம் எப்படி இருந்தது? உங்களுடைய வாஞ்சை எப்படி இருந்தது? உங்களுடைய தாகம் எப்படி இருந்தது? அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் வந்திருந்தாலும் அதை கர்த்தர் நீரூற்றாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாஞ்சியின் தாகமும் வேணுமே. 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் பலத்தின் மேல பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அப்போ சீயோனாகிய தேவ சந்நிதியில வந்து இருக்கிறவர்கள் பலத்தின் மேல என்ன செய்வாங்களாம்? பலன் அடைந்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு பலத்தின் மேல பலன் கொடுத்து கொண்டு இருப்பார். ராமேன் சொல்லுங்க. சங்கீதக்காரராக தாவீதினுடைய மனநிலைமையை பாருங்கள். சங்கீதம் 122 அதில் முதல் வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 122 அதில் முதல் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொன்னவனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் தாவீதினுடைய மனநிலைமை. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிஞ்ச உடனே உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு தெரிஞ்ச உடனே உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? அது சொல்றார், ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே என் இருதயம் சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றார். சங்கீதம் 102வது வசனம் சொல்லுகிறது. 100வது சங்கீதம் 2வது வசனம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். நீங்க வருத்தத்தோடு ஆலயத்துக்கு வந்தீங்களா அல்லது சந்தோஷத்தோடு வந்தீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய மனநிலைமை சோதித்து பாருங்கள், எப்படி நீங்கள் வந்தீர்கள். கடைசியா இதில் ஒரு வசனம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏசாயா 2 அதில் 3வது வசனத்தை வாசிப்போம். கவனிக்க வேண்டும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏன் தேவனுடைய ஆலயத்திற்கு வரணும்? ஏன் ஆர்வத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்? அது தேவனுடைய பர்வதம், அது தேவன் வாசம் பண்ணுகிற சீயோன், அது தேவன் இருக்கிற எருசலேம். ஏன் அங்க வரணும் என்று சொன்னால் அங்கே வசனமும் அங்கே அவருடைய வேதமும் வெளிப்படும். தேவன் இருக்கிற பர்வதம், அவர் வாசம் பண்ணுகிற அந்த பர்வதத்திற்கு நம்ம ஆர்வத்தோடு வந்தாதான் அந்த வசனத்தையே நம்மளால கேட்க முடியுங்க. ஆர்வம் இல்லாம, அந்த வாஞ்சை தாகம் இல்லாம சபைக்கு வந்தோம்னா நம்ம உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும். நம்முடைய யோசனை சிந்தனை நம்முடைய மனசெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. இங்க ஆண்டவர் சொல்லிற வேதம் சொல்லுகிறது, வாருங்கள் அநேக ஜனங்க ஆண்டவருடைய பர்வதத்துக்கு போவோம், அந்த சீயோனுக்கு போவோம், தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம். அங்கே வசனமும் அங்கே வேதமும் வந்து இருக்கிறது. அங்கே ஆண்டவர் நம்ம போதிப்பார், நல்ல வழியில நடத்துவார், அவர் பாதையில நடக்க நமக்கு காண்பித்து கொடுப்பார். அங்க வாங்க போகலாம். 2வது காரியம், பவுலினுடைய மனநிலை.
பவுலின் மனநிலையை சோதித்து பார்ப்போம். இன்னைக்கு பவுலின் மனநிலைமையோடு கூட நம்மளுடைய மனநிலையை சற்று ஒப்பிட்டு சோதித்து பார்ப்போமே. வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மனத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இதான் பவுலுடைய மனநிலைமை. இந்த பவுலுடைய மனநிலைமை என்ன அப்படின்னா, எதெல்லாம் எனக்கு லாபமா இருக்குதோ, இந்த உலகத்தில் என் பார்வைக்கு எதனால் லாபமா இருக்கிறதோ அதெல்லாம் இயேசுவின் அண்டையில சேர்வதற்கு தடையா இருக்கிறதா, அப்போ அதை நான் நஷ்டமா பார்க்கிறேன், அதை நான் நஷ்டமா கருதுகிறேன். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனநிலைமை. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவை அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவரை நான் இன்னும் கிட்டி சேரணும், ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் போகணும், ஆண்டவரிடத்தில் நான் இன்னும் நெருக்கமாகணும், அவரை நான் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும், அவருடைய பிள்ளையா நான் இன்னும் மாறணும் என்று சொல்லி அதற்காக நான் எதெல்லாம் நஷ்டம் பார்க்க வேண்டுமோ எல்லாத்தையுமா நஷ்டமா பார்க்கிறேன். என் பார்வைக்கு ஒருவேளை லாபமா தெரியலாம், ஆனா ஆண்டவர் பக்கமா நான் சேர்வதற்கு அது தடையா இருக்கா? எனக்கு லாபமா இருக்கிறது, தேவனிடத்தில் நான் கிட்டி சேர்வதற்கு எனக்கு அது லாபமாய் இருக்கிறதாய் தோன்றினாலும் அது தடையா இருக்கிறத நான் நஷ்டமாகவே பார்க்கிறேன். அது எனக்கு நஷ்டம், அது எனக்கு நஷ்டம் என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்கள், இன்னும் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. ஆண்டவர் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். எனக்கு ஆதாயம் லாபமா நான் பார்க்கறது அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வருவதுதான், நான் கிறிஸ்துவை போல மாறுவதுதான் எனக்கு ஆதாயம், அதுதான் லாபம். 10வது வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் எழும்படிக்கு தகுதியாக. ஆமென். பாருங்க, இவர் சொல்றாரு, நான் எப்படியாகிலும் நான் கிறிஸ்துவை போல மரித்து உயிர் தெழுந்தது போல நான் பாவத்துக்கு மரித்து சாபத்துக்கு மரித்து நான் எப்படியாகிலும் இயேசுவோடு கூட உயிர் தெழணும், அதுதான் என் ஆசை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும். சொல்லுங்களேன், பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லுங்களேன், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் என்ன? சொல்லுங்க, உனக்கு லாபம் என்ன? பாருங்க, இந்த உலகமே உங்களுக்கு நீங்க ஆதாயப்படுத்தி அப்படியே எல்லாத்தையும் உங்க பாக்கெட்ல வச்சிருக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்க ஆத்துமா கெட்டு போச்சுன்னா லாபம் என்னங்க? இங்க பவுலுடைய மனநிலைமை பாருங்கள், எப்படியாகிலும் நான் பரலோகம் போயிடணும். பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கஷ்டப்பட்டாவது எப்படியாவது போராடி என் நோக்கமெல்லாம் என்னதான் பரலோகம் பெயரணும். அல்லேலூயா. எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து எழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு
தகுதியாகும்படிக்கு, அல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நஷ்டமாக குப்பையுமா நான் எண்ணுகிறேன். இதுல மிக முக்கியமாய் 9வது வசனத்தின் கடைசி லைன் சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. மிக முக்கியமான காரியம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவருக்கு தெரியும் நான் எப்படி ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு. ஆண்டவருக்கு தெரியும் நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நீங்க கிரியை இல்லாம உங்க வாய்மொழியில நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது செத்ததா இருக்கிறது. நம் கிரியை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். நம் கிறிஸ்துவை வெளி காண்பிக்க வேண்டும். பாருங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. எதெல்லாம் லாபம்னு தோணுதோ அதெல்லாம் நஷ்டம்னு பாக்குறேன். என்ன பார்க்கிறவங்க ஒரு கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான்னு சொல்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை தான் விரும்புகிறார். நீங்கள் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், சாட்சியா இருங்கன்னு சொல்றார். நம்ம சாட்சியா இல்லாம நம் கிரியை வெளிப்படுத்தாம பெயர்மற்ற கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா என்ன பிரயோஜனம் உண்டு? அதற்கு என்ன காரணம்? கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு கிரியை, அவருக்காய் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. நம்முடைய மனநிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் எனக்குள்ள பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு உண்மையா தான் இருக்கிறேன்னு உங்களுக்குள்ள மாத்திரம் நீங்க இருக்கிறீங்களா, அல்லது மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க விரும்புறீங்களா? உங்க மனநிலைமை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. உங்களுடைய உறவு வீட்டுக்கு போகும் பொழுது, உங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, உங்களுடைய காரியங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது பாருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதெல்லாம் உங்களுக்கு லாபமா தோணுது, ஆண்டவருக்காக நீங்க நஷ்டமா எண்ணுவீங்களா எண்ணுகிறீர்கள்? உங்க நண்பர்கள் உங்களை வற்புறுத்தும் பொழுது, உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தும் பொழுது, கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒருவேளை உங்களுக்கு லாபமா இருக்கலாம். நீங்க நல்லா கும்பலா போய் சினிமா பார்க்கறது உங்களுக்கு லாபமா இருக்கலாம், அது ஒரு சந்தோஷமா இருக்கலாம். நீங்க எதையோ செய்யறது உங்களுக்கு லாபமா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்காக நீங்க அதை நஷ்டமா நீங்க நினைக்கிறீங்களா? எதெல்லாம் உங்களுக்கு லாபமாய் தோணுகிறது, எதெல்லாம் உங்களுக்கு லாபமாய் நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராம இன்னைக்கு வியாபாரத்துக்கு போனா அதுல எனக்கு ஒரு லாபம் வருமே. பவுல் சொல்லுகிறார், லாபம் என்று எண்ணுகிறதை எல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு நீங்க நஷ்டமா பாக்குறீங்க. உங்கள் மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. பக்கத்துல கையப்படி சொல்லுங்களேன், உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? உங்க மனநிலையை சோதித்து பாருங்க. ஆமென். அடுத்ததாக 3வது நபர்களை பார்ப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகுவினுடைய மனநிலை. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகு என்ற இந்த 3 நபர்களுடைய மனநிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இவருடைய மனநிலைமை குறித்து நமக்கு நல்லா தெரியும், தெரியாத யாருமே கிடையாது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார். அல்லேலூயா. இதுதான் இவருடைய மனநிலைமை. இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் தேவன் எங்களை தப்புவிப்பார். அவர் தப்புவிக்கலனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலைய நானு வணங்க மாட்டோம். இதுதான் இவருடைய மனநிலைமை. இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. உங்களுடைய மனநிலைமை, ஐயா எரிகிற அக்கினி இருக்கிறது, சூளை 7 மடங்கு அதிகமாக்கிட்டாங்க, விழுந்தா சாம்பல் தான்.
அக்னிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்க பொசிஞ்சு போயிருவாங்க. அந்த நிலைமையில இருக்குமா சொல்றாங்க, எங்களை தேவன் விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, செத்தாலும் சாகணும், நீ நிறுத்தியிருந்த பொற்சிலைய வணங்க மாட்டோம், நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். வேதம் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. உனக்குண்டு யாதொரு விக்கிரகத்தாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம், சொர்பத்தை உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். அதுதானே யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் கடந்த நாட்களிலே. அப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள், நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், செவிக்க மாட்டோம், செத்தாலும் சாகுறங்க. இது அவனுடைய மனநிலைமை. இன்னைக்கு நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குது? ஓ, சொந்தக்காரங்க கோச்சுக்குவாங்க, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் சொந்தக்காரங்க உறவு முடிஞ்சிருங்க, இதை செய்யலனா இதுல என்ன இருக்குது பாஸ்டர், இதுல என்ன இருக்குது, இதை செஞ்சா என்ன தப்பா, இது ஒரு தவறா? ஐயோ, சொந்தக்காரங்க கோச்சுக்குவாங்க, உறவு போயிரும். ஐயா, நீங்க செய்யலனா அவங்க உறவுக்காரங்க ஒன்னும் அக்கினி நெருப்புல தூக்கி போட மாட்டாங்களே, சூளையில ஒன்னும் தூக்கி போட மாட்டாங்களே, உங்களை மண்ணோட மண்ணாக்கிட மாட்டாங்களே. மிஞ்சி போனா உங்க கூட பேசாம போவாங்களா? அல்லது உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன உதவியை செய்யாமல் போவார்களா? இங்க ஒரு 3 பேர் செத்தாலும் சாகுறோம், நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு நிற்கிறாங்க. உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உறவு மக்களோடு கூட நீங்கள் நிற்கும் பொழுது, அந்த குடும்பங்களோடு கூட நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி அவர்களுக்கு உண்பதாக சாட்சியா நிற்கிறீர்கள்? உங்கள் மனநிலையை சோதித்து பாருங்கள். செத்தாலும் சாகிறேன், இயேசு ஒருவர் தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், உங்க மனநிலைமையை சோதித்து பாருங்கள். உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? ஆமீன். கடைசியாக மறுபடியும் இந்த கோராகின் புத்திரருடைய இந்த மனநிலையை நம்ம பார்ப்போமே. இந்த கோராகின் புத்திரருடைய மனநிலைமை மறுபடியும் கொஞ்சம் கடைசியா யோசித்து பார்ப்போம். சங்கீதம் 48 அதில் 14வது வசனத்தில் சொல்லுகிறார்கள். சங்கீதம் 48 அதில் 14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இதுதான் இவருடைய மனநிலைமை. இந்த தேவன் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் என் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். எனக்கு கவலை இல்லை, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? இந்த தேவன் என்னை நடத்துவார், இந்த தேவன் என்றென்றைக்கும் என்னை நடத்துவார். வேதம் சொல்லுகிறதை, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்தி செல்லுவார், அவர் அப்படியே செய்வார், அவர் அப்படியே நிறைவேற்றுவார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஏசாயா 58 அதில் 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரிற்ற போலவும் இருப்பாய். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், உன் மரண பரியந்தம் நடத்துவார். எப்படி, எப்ப நடத்துவாராம்? மகா வறட்சியான காலங்களாய் வந்தாலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை ஸ்ட்ராங்கா மாற்றுவார், உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரிற்ற போலவும் வைப்பார். அந்த மனநிலைமை வேணும், அந்த மனநிலைமை நமக்கு இருக்கணும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சி வந்தாலும் அவர் என்னை நித்தமும் திருப்தியாக்கி என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைப்பார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், உங்க மனநிலை எப்படி இருக்கிறது? கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார் என்கிற மனநிலை உண்டா? சோதித்து பாருங்கள்.